நான் ஏதோ சும்மா இருந்தேன் சொல்லிட்டு என் மாமியாரை கூப்பிட்டு பாஸ்தா செய்ய சொல்லிட்டாங்க. அது அவங்க ஊரில் மக்ரூனின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மக்ரூனிக்கு தண்ணியை ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அப்போ தான் ஒன்று மாதிரி பளபளன்னு இருக்கும். அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன், அரிஞ்சே வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் கடுகு வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வைக்கிறேன். உங்கள்கிட்ட குடை மிளகா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இந்தமாரி முட்டையை ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி கிண்டிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டுறேன். நம்ம ஊரில் சில பேர் தக்காளியை வந்து சாஸ் ஊற்றி அந்த கடையில் வைக்கிற சாஸை ஊற்றி செய்வாங்க. அது நமக்கு உடல் கெடுதல். ஏன்னா அது எத்தனை நாளைக்கு அவங்க பாட்டிலில் வச்சுருக்கணுன்றதுக்காக என்னென்ன கெமிக்கல் கலந்தாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு தக்காளியே போட்டுருக்கு தான் பெஸ்ட்டு. நல்லா தக்காளியை போட்டு தண்ணி விடும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறம் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு கிண்டிங்க. மக்ரூனியை தண்ணியை வடிகட்டந்தை எடுத்து கிண்டி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. போட்டு கிண்டி எடுத்து வச்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.